உயிர்த்தாண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, பொதுக்காலம் 6ஆம் வாரம் செவ்வாய், தொடக்க நூல் இயல் 6 இறை வாக்கியங்கள் 5 முதல் 8 முடிய, மீண்டுமாய் இயல் 7 1 முதல் 5 10. இந்த பகுதி ஆண்டவரின் வருத்தம், ஆண்டவரின் மன்னிப்பு ஆகிய இரு கருத்துக்களை குறித்து தியானிக்க நம்மை அழைக்கிறது. கடவுளை எதிர்த்த மனிதன், தொடக்க நூல் 3, தன் சகோதரனை எதிர்த்து நின்றான், தொடக்க நூல் 4. பாவத்திற்கு மேல் பாவம் புற்றீசல் என பரவுகிறது. மண்ணுலகில் மனிதனுடைய அக்கிரமம் பெருகிறதையும் அவர்கள் எண்ணமெல்லாம் எப்போதும் தீமையை நாடி இருந்ததையும் கண்டு கடவுள் இவ்வுலகில் மனிதனை படைத்ததை குறித்து வருந்தினார். 6:5. இந்த வருத்தத்தின் வெளிப்பாடு வெள்ளப்பெருக்கால் ஆண்டவர் மனித இனத்தை அழித்த கதையாகும். இன்றைய வாசகம் இந்த கருத்தை வெளிப்படுத்துகிறது. ஆண்டவரின் வருத்தம். மனிதனின் மனம் தீமையை நாடி இருந்தது கண்டு ஆண்டவர் மனம் வருந்தினார். 6:5 என்பது இன்றைய வாசகம். எனினும் மனம் மாறுவதற்கு அவர் மனிதர் அல்லர். 1 சாமுவேல் 15:29 என்பதை மனத்தில் வைத்து மேற்கூறிய சொற்களுக்கு பொருள் காணல் வேண்டும். அதாவது ஆண்டவரின் தூய்மையும் மக்களின் பாவம் இணைந்து செல்ல முடியாத ஒரு நிலை உருவாகி உள்ளது எனலாம். அதே வேளையிலே இந்த வருத்தமானது அவர்களுடைய தீச்செயல்களை முன்னிட்டு அவர்களுக்கு நான் அளிக்க எண்ணியுள்ள தண்டனை பற்றியது. எரேமியா 26:3 எனலாம். நமது பாவங்களால் நாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிபரப்பினர், அரச குருக்களின் கூட்டத்தினர், தூய மக்களினத்தார், அவர் உரிமை சொத்தான மக்கள் 1 பேதுரு 2:9 என்பதை மறுத்து வாழும் நிலையிலே இறைவனிடமிருந்து நாம் பிரிந்து வாழ்கிறோம். தூய்மைக்கும் பாவத்திற்கும் தொடர்பு கிடையாது. இத்தகைய நிலையிலே நாம் எவ்வளவு காலம் வாழ்வோம்? இருதலை கொள்ளியின் உள்ளெரும்பொத்து நினைப்பிரிந்த விரிதலை ஏனை விடுதி கண்டாய் என வேண்டி விடுதலை பெறுவோம். 2. பாவ மன்னிப்பு. நாம் படைத்த இனத்தை பூமியில் இல்லாதபடி அழித்து விடுவோம். எல்லாவற்றையும் அழித்தொழிப்போம். இறைவன் நீதிமானாகிய நோவாவின் மேல் அருள் கூறுகிறார். 6:8-7-9-1. ஆதாம் ஏவாளை மன்னித்த இறைவன், காயினுக்கு மன்னிப்பளித்த இறைவன் மனித இனம் அனைத்திற்குமே மன்னிப்பளிக்க இருப்பதன் முன் அறிகுறியாக நீதிமான் நோவாவையும் அவர் குடும்பத்தினரையும் மட்டும் வெள்ளத்திலிருந்து பாதுகாக்கிறார். இறைவனின் மன்னிப்பை பெற நாமும் கடவுள் முன்னிலையில் நீதிமான்கள் ஆக வாழ்வோமா? 7:1. அருள் பெற்றவர்கள் ஆக வாழ்வோமா? 6:8. நீதியை நிலையாட்டும் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர். மத்தேயு 5:6 என்பதை உணர்ந்து நமது வாழ்வை அன்பு, நீதி ஆகிய அடித்தளங்களில் அமைப்போமா? பிறருக்கு உரிய நீதி வழங்குவதில், பிறர் நீதி பெற்று வாழ அவர் உரிமைக்காக போராடுவதில், அநீதியை அடியோடு அழித்து விடுவதில் நமது இடம் என்ன? ஆண்டவர் செயல் ஆற்றலிலே நீதியும் இரக்கமும் கைகோர்த்து செல்கின்றன. நமது வாழ்க்கைக்கும் இதுவே முன்மாதிரியாய் இருக்க வேண்டும். இரக்கம் கலந்த நீதி கலந்த இரக்கம் நம் வாழ்வில் அடிப்படை தத்துவமாக அமைவதாக. 2ஆம் வாசகம் நற்செய்தியாளர் மார்க்கு இயல் 8 இறை வாக்கியங்கள் 14 முதல் 20 முடிய. நம் சிந்தனைக்கு இரு கருத்துகள் தரப்படுகின்றன. 1, எண்ணமெல்லாம் மண்ணிலைத்தான் என்றும், 2வதாக புளிப்பு மாவை பற்றியும் எடுத்துரைக்கின்றன. நமது ஆண்டவர் செய்த அருங்குறிகளின் உட்பொருளை பரிசேயரும் பொதுமக்களும் புரிந்து கொள்ளவில்லை. இதில் வியப்பில்லை.
ஆனால் ஆண்டவருடன் கூட இருந்து அவரது விளக்க உரை கேட்டு அவரது சீடர்களும் மந்த புத்தி உள்ளோராய் இருந்ததால் தான் இயேசுவுக்கு வேதனை இருந்தது. ஆண்டவருடன் இருந்து அவரது விளக்க உரை கேட்ட அவரது சீடர்களும் மந்த புத்தி உள்ளோராய் இருந்தது தான் இயேசுவுக்கு மனவேதனையாய் இருந்தது. அவரது இதயம் குமுறலை எதிரொலிக்கிறது என்ற வாசகம். முதல் சிந்தனை, எண்ணமெல்லாம் மண்ணிலேத்தான். உயிர் வாழ எதை உண்பது, எதை குடிப்பது என்றும் உடலுக்கு எதை உடுத்துவது என்றும் நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள். உங்களுக்கு இவை யாவும் தேவை என உங்கள் விண்ணக தந்தைக்கு தெரியும். ஆகவே அனைத்திற்கு மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள் என்பது மத்தேயு 6:25-33 ஆண்டவரின் அறிவுரை. சீடர்களும் தங்களுக்கு போதிய உணவு உண்டா, இன்று எம்மிடம் ஒரு அப்பம்தானே உண்டு என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தனர். ஆண்டவர் அவர்களை கடிந்து கொள்கிறார். அப்பத்தை பழுக செய்த ஆண்டவர் ஒரு நெல்மணியை பல நெல்மணியாக பழுக செய்து இவ்வுலகை பராமரித்து வரும் பரம தந்தை நம்மை கைவிட மாட்டார் என்ற பாடம் இங்கு போதிக்கப்படுகிறது. சீடர்களின் மந்த புத்திக்கு தெளிவு ஏற்படுத்த கேள்வி கணைகளை தொடுக்கிறார் இயேசு. அப்பங்களை பற்றி கவலைப்படுவானேன்? உங்கள் உள்ளம் அழுங்கியா போயிற்று? இன்னும் நீங்கள் கண்டுணராத இருப்பது ஏன்? நான் அற்புதங்கள் பல ஆற்றவில்லையா? இனச்சட்டம் 4:9, 5:15, எசாயா 6:9-10. நான் அப்பம் பகிர்ந்ததை மறந்துவிட்டீர்களா? எடுத்த மீதி துண்டுகள் எத்தனை என்ற கேள்விகளுக்கு பதில் அளிக்க முடியாத தலை கவிழ்ந்தனர் சீடர்கள். ஆண்டவரின் அருண் செயல்களை கண்டு அவற்றின் பயனை நான் நேரில் அனுபவித்தும் என் நம்பிக்கையில் தளர்ச்சியேன்? அழிந்து போகும் அற்ப உணவுக்காக அழுது புலம்பும் நான் வாழ்வளிக்கும் வான உணவிற்காக இயங்காதது ஏன்? என் எண்ணமெல்லாம் மண்ணில் தானா? இரண்டாவது தியான கருத்து, புளிப்பு மாவு. பொதுவாக தான் தொட்டது அனைத்தையும் சிறிது சிறிதாக ஊடுருவி அதை தன் மயமாக்கி விரியும் சக்தியுடைய பொருளையும் செயலையும் கொள்கையையும் புளிப்பு மாவு குறிக்கிறது. இது தன்னுடன் கூட்டு சேருவதை நல்லதாகவும் மாற்றலாம், தீயதாகவும் தீட்டுப்படுத்தலாம். விண்ணரசு இந்த புளிப்பு மாவுக்கு ஒப்பாகும் என்று கூறிய ஆண்டவர் மத்தேயு 13:33 பரிசேயர் சதுசேயருடைய போதனையாகிய புளிப்பு மாவை பற்றி கவனமாய் இருக்கும்படி கூறியுள்ளார். பரிசேயர் மெசியாவை உலகியல் கண்ணோட்டத்தில் எடை போட்டனர். இதுவே பரிசேயரின் புளிப்பு மாவு. இது சீடர்களையும் பற்றி கொண்டால் அவர்களும் மெசியாவை அறியாமல் போவார்கள் என்று தம் சீடர்களை எச்சரிக்கிறார் இயேசு. சிறிதளவு புளிப்பு மாவு பிசைந்த மாவு முழுவதையும் புளிக்க வைக்கும் என்பது உங்களுக்கு தெரியாதா? எனவே புளிப்பு சத்துள்ள பழைய மாவை தூக்கி எறிந்து விடுங்கள். அப்போது நீங்கள் புதிதாய் பிசைந்த மாவாய் இருப்பீர்கள். 1 கொரிந்தியர் 5:6-7 என்பது பவுலடியாரின் அறிவுரை. நாம் பரிசேயர்களைப் போல நம்மை சார்ந்தவர்களை தீய நெறிப்படுத்தும் புளித்த மாவாக்கிவிடக்கூடாது. மாறாக நம்முடன் தொடர்பு கொள்ளும் அனைவரும் அன்பிலும் அருளிலும் வளர உதவும் புளிப்பு மாவாக விளங்க வேண்டும். நல்ல வழிதனை நாடு, எந்த நாளும் பரமனை நத்தியே விரும்பியே தேடு, வல்லவர் கூட்டத்தில் கூடு, அந்த வள்ளலை நெஞ்சினை வாழ்த்தி கொண்டாடு என்ற சித்தல் பாடல்கள் ஏற்ப நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்வோம். ஆண்டவர் இயேசு நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.